நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ஏர்வாடியில் கந்தரி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியோட முழு விவரத்தையும் இந்த காணொலியில் காண்போம். அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட முதல் முயற்சி என்னென்னா, அங்கே இருக்க 85 பேருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கந்தரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் நம்ம எப்படி ஒரு நல்ல நாள் பின்னால் ட்ரெஸ்ஸு எப்படி புது ட்ரெஸ் வாங்கி போகிறோமோ அது மாதிரி அவங்களுக்கு புதுசை போர்வையை வாங்கி ஒவ்வொருத்தவங்களோட சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தோதாக கட் பண்ணி அவங்களோட நேமெல்லாம் நம்ம எழுதி இப்படி 85 பேருக்கும் நம்ம ரெடி பண்ணி தனியாக அதை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மதுரை மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து நம்ம கையால் நைட்டு முழிச்சிருந்து கட்டி அதை மறுநாள் அவங்களுக்கு அந்த தர்பாரில் போடுறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. அதுக்கான முழு காணொலியும் வாங்க பார்க்கலாம். நம்ம கந்திரிக்காகவே வளர்த்த, அதாவது ஒரு 3 மாதத்தில் போய் 3 மாத குட்டியாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு 3-4 மாதம் வச்சு அதை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்து அந்த குட்டியை கொண்டு வந்து நம்ம தர்காவில் நம்ம பிடிச்ச ரூம்லேயே கட்டி போட்டு நம்ம முதல் நாள் நைட்டு வாங்கின அந்த மல்லிகைப்பூ அது போக ஒரு சேராப்பு மாலை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம பாதுஷா நாயகத்தோட தர்பாரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த தர்பாரில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள தர்கா கமிட்டி நிர்வாகிகள்கிட்ட வந்து முன் அனுமதி வாங்கிக்கணும். முன் அனுமதி வாங்கின கையோடு நம்ம உள்ளே போய் பாதுஷா, அங்கே 2 பேர் இருப்பாங்க. பாதுஷா நாயகத்தோட அவங்களுடைய தாயார் ஃபாத்திமாமாவும் அங்கே தான் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேருக்குமே நம்ம புது போர்வையும் சேராப்பு மாலையும் நம்ம போடுவோம். ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம கொண்டு வந்த புது துண்டையும் போர்வையையும் அந்த மாலையையும் நம்ம போடுற வீடியோ பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதியை நம்ம கொடுக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ வாசலில் இருந்து சில மன நிம்மதியோட மனக்குழப்பத்தோட வந்தவங்களுக்கெல்லாம் மன நிம்மதியை கொடுத்த அந்த இடத்துல அல்லாஹ்வோட முழு பரக்கத்து அந்த இடத்துல இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இறைநேசர்கள் இருக்கக்கூடிய அனைவருடைய இடத்துலையுமே அது இருக்கும். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு நம்ம கடைசி வரை என்ன சொன்னாலும் புரியாது. அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அதில் திருந்துறவங்க வந்து வாழ்க்கையில் மற்றவங்களை கேலி கிண்டல் செய்ய மாட்டாங்க. அது அப்படி ஒரு ஆள் தான் நம்ம. அதனால் அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த சேராப்பு மாலை எப்படின்னா, இது செய்கிறதும் கஷ்டம், இதை போடுறதும் கஷ்டம். எப்படின்னா, செய்கிறதுக்கு ஒரு 7-8 மணி நேரம் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது செஞ்ச இந்த மாலையை அழகாக அந்த 4 சைடு அந்த கார்னரையும் பிடிச்சி அழகாக அதை மேலே விரிச்சா மட்டும்தான் அந்த சேராப்புக்கான முழு அழகும் கிடைக்கும். இல்லைன்னா சிக்கிக்குச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பூ சிக்குனா என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். பிக்கிறோங்கிற பேரில் அந்த மல்லிகைப்பூ பிஞ்சு அது ஒரு விதமான மன நிம்மதிக்கு வந்து இருக்காயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பொறுமையாக கையாண்டு இதை போடணும். அதுபோல் அம்மா ஃபாத்திமாமாவுக்கும் போர்வையை போட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு நல்லா அத்தர் பாட்டில் வாங்கி நல்லா தெளித்து விட்டு அங்கே போனோம். இவங்களுக்கு நம்ம தெளித்து விட்ட கையோடு நம்ம அடுத்து வந்து இவருடைய மகனார் சையத் அப்தாஹிர் அலிலாஹான் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு ஏர்வாடியில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், இது போக குடும்ப பிரச்சனை, மனநோய், வெறும் நோய், கேன்சர், இந்த மாதிரியான நோய்கள், இந்த மாதிரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு கிடச்சிருக்கு. ஏன் அந்த தீர்வு கிடைக்கிது அப்படின்னா, இஸ்லாத்தோட முதல் நம்பிக்கை ஈமான். ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்விடம் சரண்டர் ஆக வேண்டும். அல்லாஹ்விற்காக வந்து அண்டை விட்டு அண்டை நாடு வந்து இங்கே வந்து பட்னியாக கடந்து தங்க இடம் இல்லாமல் கடற்கரை மண்ணிலையும் கருவ மரத்துக்கு அடியிலையும் படுத்து இருக்கிற சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டிலையும் தீனுல் இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக மிகவும் அரும்பாடுபட்டு சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, பெற்ற பிள்ளைகளை விட்டு, கட்டிய மனைவிகளை விட்டு இறைவன் சொல்லிவிட்டார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒரு காரணத்திற்காக வேண்டும் பல ஆயிரம் கிலோமீட்டர் மைல் கடந்து கடல் கடந்து வந்து இன்றைக்கி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தையும் இன்றைக்கும் தீனுல் ஆட்சி அல்லாஹ்வுடைய அந்த உதவியை கொண்டு மறைமுகமான ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க மாறுறதுக்கான அவசியமும் இல்லை. அந்த மாதிரி நம்ம அடுத்து அவருடைய மகனார் சையத் அப்தாஹிர் அப்பாவுக்கும் அதே மாதிரி ஷேராப்பு மாலை போட்டு அதே மாதிரி நம்ம துண்டு போட்டு வெகு விமர்சையாக அவங்க 2 பேருக்கும் முடிச்சிட்டோம். குடும்பங்கள் மக்களே செய்வன கண்ணே நாள் காப்பாற்ற பிசினஸ்ல பறக்கத்து ராமத்தை கொடுத்து அவங்க தக்லி போட்டு பீமா இல்லாம காப்பாற்றாரு செய்து ஆஸ்பத்திரியில் கூடிய தங்கச்சிங்க எந்த முசிபத்து இல்லாம கைவேதனை, கால்வேதனை, நெஞ்சு வேதனை, வயிறு வேதனை, நடுவேதனை, ஊற வேதனை எல்லா வேதனை மாட்டி கொடுத்து அந்த அம்மாவுக்கு தீர்க்காயத்து கொடுத்து ஆபரேஷன் செலவு இல்லாம எந்த நோய் நொடி இல்லாம நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துருக்காங்க.
அங்கே முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஏர்வாடியிலேருந்து ஒரு 5லேருந்து 7 கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா அரக்காசு அம்மா பீவி அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு தர்கா இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம துண்டு போடலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஏர்வாடிக்கு மட்டும் துண்டு போடலை, அங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி, அரக்காசு அம்மா, நோம்புக்கஞ்சி அப்பா, அதுபோக சாராமா சபராமான்னு சொல்லக்கூடிய ஏர்வாடியை சுற்றி உள்ள அத்தனை தர்காலையும் நம்ம துண்டு போட்டோம். அரக்காசம்மா இவங்க தான். இவங்களுக்கு எப்படின்னா பெண்ணால் நம்ம அவங்களுக்கு பட்டுப்புடையை வாங்கி சாத்திட்டு அவங்களுக்கும் நல்ல பூவெலாம் வாங்கி நம்ம போட்டு அத்தரெல்லாம் தெளிச்சு விட்டு நம்ம வந்தோம். ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல் அப்படி ஒரு வேண்டுதல் அங்கே நமக்கான ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு இறைவனோட அல்லாவோட துவா பறக்கத்தை கொண்டு ஷிஃபா ஆக்கி தந்தாங்க. அதனால் நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறோம். இது வந்து நமக்கு நோய் கொடுத்து சரி பண்ணனால அப்படின்னு இல்லை, நமக்கு எப்போயெல்லாம் மனசு சரியில்லாமல் போதோ அப்போயெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சால் நம்ம நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நம்புறவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். அல்லாவோட துவா பறக்கத்தில் நம்மளோட துவாவை அல்லாஹ் கஃபலாக்கி கொடுப்பான். அவ்வளோதான். இது இங்கே அரக்காசமாக்கு முடிச்ச கையோடு நம்ம அப்படியே காட்டுப்பள்ளிக்கு போனோம். காட்டுப்பள்ளியிலேருந்து நம்ம திருப்பி ஏர்வாடிக்கு போய் மறுநாள் கந்தரி கொடுத்தோம். ஏன்னா இது போட்டு முடியறதுக்கே நம்மளுக்கு மகரிப் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த நாள் கந்தரி கொடுக்குறதுனால நாள் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் ஃப்ரீயாக கந்தரி வேலையை பார்க்கலாம்ங்கிறதுக்காக இதை நம்ம இந்த வேலையெல்லாம் நாளே முடிச்சிட்டோம். நம்ம வந்து அடுத்த இடம் வந்து காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அப்பாஸ் மந்திரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாருக்கு வந்திருக்கோம். இங்கேயும் வந்து காட்டுப்பள்ளியை வந்து இப்ராஹிம் பாதுஷா எப்படி ஏர்வாடியோ அதே மாதிரி காட்டுப்பள்ளியில் அமீர் அப்பாஸ் மந்திரி ரலியல்லா வந்து அவருடைய அந்த தீனுல் ஆட்சி நடக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக சவுதி அரேபியாவிலேருந்து மதினா நகர்லேருந்து வரக்கூடிய நம்ம இப்ராஹிம் பாதுஷாவோட அமைச்சரவையில் ஒரு மந்திரியாக இருந்தனால இவர் மந்திரி அப்பாஸ் மந்திரி அப்படின்னு சொல்லியே அழைக்கிறாங்க. இங்கேயும் நம்ம கண்ணீர், நாவேறு, செஞ்சறிவு நோய், பஞ்சபாதகம், நோய் நொடிக்கு எல்லா மருந்தும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இவருடைய துவா செஞ்சு இவருடைய அந்த தர்பார்லேருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய எல்லாவும் அல்லாஹோட முழு பரக்கத்தும் அதில் இறங்கி எதை நோக்கி நம்ம அதை சாப்பிட்றோமோ அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப காலங்காலமாக மக்களுடைய அதீத ஈமானுடைய நம்பிக்கையாக இருக்குது. அவருக்கும் நம்ம துண்டு போட்டு அதுக்கப்புறம் ஹக்கீம் டாக்டரை பார்க்க போயிருந்தோம். மருத்துவர், அதாவது இன்றளவும் மருத்துவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆகச்சிறந்த மருத்துவர் ஹக்கீம் டாக்டர். இவருடைய மருத்துவமெல்லாம் சொன்னோம்னா மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் இங்கே நடந்திருக்கு. இங்கே கேன்சர் பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி விருதுநகர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பாதுஷா இந்த சன்னதியிலேயே 7லேருந்து 8 வருஷமாக இவர் அல்லாவோட துவா பறக்கத்தை கொண்டு எப்படி காப்பாற்றிடுவாங்க. குடும்பத்தினால கைவிடப்பட்ட அந்த பெண்மணி வேறு போக்கு இடம் இல்லாமல் இங்கே இவருடைய வாசல்லையே கடந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் அவங்களுக்கு கனவுலேயே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அந்த கேன்சருக்கான ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கான சான்றாக அவங்க தூங்கி எந்திரிக்கிறப்ப அவங்கள சுற்றி அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அத்தாட்சியும் அங்கே இருந்திருக்கு. இதை இன்னும் சொல்கிறப்ப அங்கே நம்ம பார்க்குறப்ப நமக்கு மெய் சிலிர்க்கும் அந்த இடத்துல. அடுத்து பல்கீசம்மா, இவங்களாம் ஏன் இங்கே வரணும், எதுக்காக நமக்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம இந்த தேவையில்லாத பேச்சுகள்லாம் தவிர்க்கலாம். இவங்க எல்லாரும் போக இடம் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மன்னர் ராமநாதபுரத்தை தேடி வரலை. இவங்களாம் மதீனா மக்கால மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் அமைச்சர், மந்திரி, ராஜாக்களாகவும் மன்னர்களாகவும் வாழ்ந்தவங்க குடும்பம். இவங்க மாதிரி எப்படி அல்லாவோட பக்கம் வந்து இறைவனோட பக்கம் வந்து உண்மையான மார்க்கத்தோட பக்கம் வந்து எப்படி நீங்களாம் வாழ்கிறீங்களோ அதே மாதிரி அங்கே தென் தமிழகத்துலேயும் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் உண்மையான மார்க்கத்தை பக்கம் அழைச்சிட்டு வாங்கன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கனவுனால் கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் தான் நமக்கு ஏர்வாடி, காட்டுப்பள்ளி, இந்த மாதிரி நோம்புக்கஞ்சி அப்பா, அரக்காசம்மா, சாராமா, சபராமா, இவங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷம். அதை நம்ம எதற்கும் எழுந்துட வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செஞ்சு முடிஞ்ச அந்த கந்தரி சாப்பாடை எடுத்துக்கிட்டு பாதுஷாவோட தலைவாசல் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஜும்மா முடிஞ்சதை திறப்பாங்க.
அதனால் அவருடைய அந்த தர்பாரோட என்ட்ரன்ஸில் நம்ம அந்த சாப்பாடை வச்சு துவா செஞ்சு வெள்ளிக்கிழமை தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம மக்களெல்லாம் அதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல நிற்க வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். நாங்கள் என்ன கந்தரி சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம கொண்டு வந்த அந்த கெடா குட்டியில் கிரேவி மாதிரி வச்சு நெய் சோறு ஆக்கி சிக்கன் குருமா வச்சு நம்ம கொடுத்தோம். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை இங்கே வந்து கொடுக்கலாம். நீங்கள் இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதில்ல. உங்களால் சாப்பாடு போட முடியலையா, நீங்கள் ஒரு 10 ரூபா மேங்கோ ஜூஸு கூட வாங்கி ஒரு 50லேருந்து 500லேருந்து 5000 பேருக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்கிறது விஷயம் இல்லை, என்ன நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா கோவிலுக்குள்ளே பசி இல்லாத தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு கோவிலுக்கு வெளியில் பசியோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறது தான் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற இறைவனை விரும்புவான்னு நிறைய புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் கோவிலுக்கு போங்க, மனசு நிம்மதிக்காக போகிறீங்க, குடும்ப கஷ்டத்துக்காக போகிறீங்க, தொழிலுக்காக போகிறீங்க, நோய் நொடிக்காக போகிறீங்க, எதுக்கு வேணாலும் போங்க. அதை சுற்றி உள்ள மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது நீங்கள் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் தீரும். அதுவும் இல்லை எனக்கு இது தீரலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ரொம்ப கஷ்டம் வரப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி நம்மளோட இறைவனுக்காக நான் ஹதியா செய்வேன். அதில் வர என்னோடய முசீபத்து கண்ணீர்லாம் இதில் நமக்கு போயிடும். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்க நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.